நம்ம கோவை மறைமாவட்டம் ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் பாடி புகழ்வோம். பரமனை பாடி புகழ்வோம். ஜெரோம், இன்னைக்கு காலை எந்திரிச்சதுல இருந்து எனக்கு ஒரே சர்ப்ரைஸாவே நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லுங்க கேட்கலாம். காலை தூங்கி எந்திரிச்சோன்னா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருந்தது. ஹஸ்பண்டே துவைச்சு போட்டாரு. நான் சாப்பிட்ட சாம்பார் சாப்பிட்டு பார்த்து செமையாக இருந்துச்சு. அது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. அப்படியே ஸ்டுடியோவுக்கு வந்தால் குழந்தைங்களா இருந்தாங்க. கண்ணுங்களா எந்த ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் பாடி புகழ்வோன்னு திருப்பி சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தில் இவ்வளோ கலை தெரியுதோ. பரமனை பாடி புகழ வந்திருக்கின்ற இந்த செல்ல குழந்தைகளை அன்பு நேயர்களை உங்கள் சார்பாக எங்கள் சார்பாகவும் வரவேற்கிறோம். ஜூலி, இந்த குட்டீஸ்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்க தெரியுமா? தெரியலையே, எல்லாம் சூப்பராக ஸ்டார்ஸ் மாதிரி இருக்காங்க. எந்த பங்குலேருந்து வந்திருக்காங்க? நம்ம கோவை மறை மாவட்டம் சென்ட் ஃப்ரான்சிஸ் சவேரியர் சர்ச் இருக்குல்ல, சௌரிபாளையத்துலேருந்து தான் வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் வந்து டிவைன் ரிதம்ஸ்னு ஒரு காம்படிஷன் வச்சாங்க. நிறைய கொயர்ஸ்லேருந்து வந்து பியூட்டிஃபுல் சாங்ஸ்லாம் பாடினாங்க. ஸ்டில் அவைலபிள், நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். ஓகே, விஷயம் என்னென்னா அதில் அதிக லைக்ஸ் வாங்கி ஃபஸ்ட் ப்ரைஸை தட்டிட்டு போனது யார் தெரியுமா? நம்ம குட்டீஸ் தான். ஓ, சூப்பர் சூப்பர். அவ்வளோ டேலண்டான பீப்புள் தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் ரொம்ப அன்போட ரொம்ப பெருமையோட வாங்கன்னு வரவேற்கிறோம். ஜூலி, அவங்க என்ன பாட போகிறாங்கன்னு ஆர்வமாக இருக்கேன். ஃபர்ஸ்ட் சாங் கேட்டுருங்க. கண்டிப்பாக. செல்லுங்களா, எல்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? சூப்பராக பாடிடலாமா? சரி, ஃபஸ்ட்டு சாங் என்ன பாட போகிறீங்க? நீயாக நான் மாறணும். சூப்பர். இந்த பாட்டு உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? ஏன்னா ஜீசஸ் தான் நம்மளோட பெரிய ரோல் மாடல். அவரை மாதிரி வாழணுங்கிறது தான் இந்த சாங் நம்மளை உணர்த்தும். அதனால இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எக்ஸலண்ட்டாக சொன்னேன். நேயர்களே, ஃபஸ்ட்டு சாங் வாங்க கேட்கலாம். நிஜமாக நான் வாழணும், எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும், எனக்காக பலியானதா, உனக்காக நான் வாழணும். உயிரே வா, உறவே வா, வழியே வா, ஒளியே நீ வா. உயிரே வா, உயிரே வா, உறவே வா, உறவே வா, வழியே வா, வழியே வா, ஒளியே நீ வா. நீயாக நான் மாறணும், நிஜமாக நான் வாழணும். நிஜமாக நான் வாழணும்.
பாவமும் மறைந்திடவே நான் மாறணும் நீயாகவே பரிவையும் கனிவையும் வளர்ந்திடவே நான் மாறணும் நீயாகவே உயிரே வா உறவே வா வழியே வா ஒளியே நீ வா உயிரே வா உறவே வா வழியே வா ஒளியே நீ வா நீயாக நான் மாறணும் நிஜமாக நான் வாழணும் எனக்காக பலியானதா உனக்காக நான் வாழணும் எனக்காக பலியானதா உனக்காக நான் வாழணும் உனக்காக நான் வாழணும் உனக்காக நான் வாழணும். ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணீங்க. ஹனி சுகர்லாம் சாப்பிட்றப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹனி சுகர்லாம் எப்படி இருக்கும்? என்ன டேஸ்ட்டில் இருக்கும்? இனிப்பாக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அது சாப்பிட்டா ஜாலியாக இருக்கும்ல. அதை விட ஸ்வீட்டாக ரொம்ப அழகாக பண்ணீங்க. சூப்பர், கலக்கிட்டீங்க. ஜெரோம், இவங்க ஃபஸ்ட்டு சென்ஸில் அழகாக ஒரு விஷயம் சொன்னாங்க. நம்மளுக்கு பார்ஷியாலிட்டி டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ நம்மளும் ஒரு சில நேரத்தில் அப்படி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நீயாக நான் மாறணும்னு ரொம்ப அழகாக பண்ணாங்களே. ஆமாம் ஜூலி, உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன தெரியுமா ரொம்ப பிடிச்சது, நீங்கள் ஒவ்வொரு முறை நீயாக நான் மாறணும்னு சொல்லும் போதோ இல்லை உயிரேவான்னு சொல்லும் போதோ கேட்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அகேன் உங்கள் எல்லாத்துக்குமே பாராட்டுக்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், அவங்க பாடின ஃபஸ்ட்டு சரணம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நிலையை எங்கே மாறணும், அதுக்கு நீயா நான் மாறணும்னு சொன்னாங்க. ஐ திங்க் பெரியவங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். திங்க் அபவுட் இட். மீன்வைல் ஜூலி, அடுத்து என்ன பாட்டு? அடுத்து என்ன பாட்டுன்னு குழந்தைங்களே கேட்டுடலாம். ரைட்டு, கேளுங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்க பாப்பா. நெக்ஸ்ட் என்ன பாட்டு பாட போகிறீங்க? குறையாத அன்பு கடல் போல வந்து. சூப்பர். இந்த பாட்டை ஏன் இங்கே பாடலான்னு சூஸ் பண்ணீங்க? எனக்கு இருட்டுனா பயம், அதனால நான் நைட்டு டெய்லியும் தூங்கும்போது ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணி தான் தூங்குவேன். அதனால இந்த பாட்டு நான் பாடும்போது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓ சூப்பர். பாப்பாக்கு பிடிச்ச பாட்டு நம்மளும் கேட்டு பார்ப்போமா? வாங்க. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உறவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உறவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கிறார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார்.
அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடைக்கின்ற இலை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அட்டகாசமாக பாடிட்டீங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. மலைனா உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்குமா? பிடிக்கும்க்கா. எனக்கு அப்படியே இன்னிசை மலையில் அப்படியே நனைஞ்ச ஃபீல் தருது நீங்கள் பாடினது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ மழை வந்து ஏன பறக்காருங்க கருப்பு சகப்பு அப்படியெல்லாம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பெய்யும். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாட அன்பும் ஏற்றத்தாழ்வு இல்லாதது. அவர் நமக்கு அரசர்னு ரொம்ப அழகாக ஸ்வீட்டாக சூப்பராக சொல்லிட்டீங்க. சூப்பர். தேங்க்யூக்கா. சூப்பராக சொன்னீங்க ஜூலி. ஆக்சுவலி இவங்க அலைமேலே ஏசு அப்படின்னு ஒரு லைன் பாடினாங்கல்ல, எனக்கு அது கேட்கும் போது இவங்க ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து இவங்களே ஒரு வேவ்ஸ் மாதிரியே தான் இருந்தாங்க. எனக்கு பார்க்க ரொம்ப அழகாக நான் ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அடுத்த பாட்டு என்ன ஜூலி? கேட்டுடலாம். ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கள். 2 பாட்டு சூப்பராக பாடிட்டீங்க. அடுத்த பாட்டு என்ன பாட போகிறீங்க? நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ இயேசு வருகிறார். சூப்பர். இந்த பாட்டு ஏன் இங்கே பாடலான்னு சூஸ் பண்ணீங்க? ஜீசஸ்க்கு வந்து broken ஹார்ட்னா ரொம்ப பிடிக்குது. ஆனால் மற்றவங்களாம் பர்ஃபெக்டாக இருக்கிறதா பார்க்குறாங்க, ஜீசஸ் மட்டுமே இன்பர்ஃபெக்டாக இருக்கிறது பார்க்குறாரு. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் இந்த பாட்டில் வர்றதுனால நாங்கள் இந்த சாங் சூஸ் பண்ணோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. நேயர்களே, இவங்க அழகாக சொன்னது மட்டும் இல்லாமல் அழகாக பாடவும் போகிறாங்க. வாங்க சேர்ந்து கேட்கலாம்.
அழகாக அற்புதமாக சூப்பர் டூப்பராக பாடி கலக்கிட்டீங்க. ஜெரோம், என்னோடய லைஃப்பில் ஒரு ரொம்ப ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் திருப்பாடல் 51 நொறுங்குண்ட குற்றமுணர்ந்த நெஞ்சை நீர் அவமதிப்பதில்லை அப்படின்ற இறைவார்த்தை வந்து ரொம்ப எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அந்த சிச்சுவேஷனை இவங்க பாடுறப்ப என்னால் என் லைஃப் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. ஸோ பாடுறதுக்கும் ஒரு திறமை வேணும் குட்டீஸ், அது உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப அழகாக பாடினீங்க. இந்த சாங்கில் கவனிச்சிங்கன்னா ஒரு பியானோட வாய்ஸை மட்டும் வச்சுட்டு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை ரெண்டர் பண்ணியிருந்தாரு. ஆக்சுவலி குழந்தைங்க பாடும்போது பீட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, இந்த இடத்துல ரொட்டேஷன் வந்து எடுத்துப்பாங்க. பட் பியானோ பண்ணும்போது அடல்ட்ஸே நிறைய இடத்துல மிஸ் பண்ணிவிடுவாங்க. அதை அவ்வளோ அழகாக எலிவேட் பண்ணி கொடுத்தாரு இந்த ஷோவை. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நல்லா வாசிச்சார்ல அவங்க கீபோர்டிஸ்ட்டு, சூப்பராக பண்ணீங்க. ஜூலி, அடுத்து என்ன பாட்டு கேட்டலாமா? எஸ், பரமனை பாடி புகழ நிகழ்ச்சியோட கடைசி பாட்டாக என்ன பாட போகிறீங்க? அன்பே கல்வாரி அன்பே. சூப்பர். இந்த பாட்டை ஏன் சூஸ் பண்ணிங்க? அவ்வளோ க்ளோஸான பாட்டா உங்களுக்கு? இந்த பாட்டு கேட்கும்போது ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். ஓகே, சூப்பர். நேயர்களே, உங்களுக்கும் இந்த பாட்டு ரொம்ப நெருக்கமானது நான் நம்புகிறேன். வாங்க கேட்கலாம். அன்பே
அற்புதமாக ரொம்ப அழகாக பாடினீங்க. ஒவ்வொரு வரிகளும் வார்த்தைகளுமே உணர்ந்து பாடினீங்க. இந்த பாட்டு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு உங்களுக்கு? ஆமாம் ஜெரோம், ஏசுப்பா வந்து நம்மளுக்கு நல்ல ஆயனாக இருக்கார். நமக்காக அவருடைய உயிரை கொடுக்குற அளவுக்கு நம்ம மேலே அன்பும் அக்கறையும் வச்சுக்கிறார். அந்த பாசத்தை ரொம்ப அழகாக அற்புதமாக பாடி காமிச்சிட்டாங்க. கரெக்ட். நல்லா ஆயன்னு சொன்னோன்னே எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஒன் செகண்ட் இது சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனில் அவர் என்னை தள்ளிட்டார். இந்த டைம்லேயுமே அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி குழந்தைங்க தானே நான் கொஞ்சம் லோக்கியாக வாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஒரு சிலர் நான் வாசிக்கிறேன், நான் காம்ப்ரமைஸ்லாம் பண்ண மாட்டேன், அதே டைம் என் டீமை நான் பார்த்துப்பேன், பயங்கர கான்ஃபிடென்ட்டாக பண்ணுவாங்க. அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க. உங்களுக்குள்ளே இருக்க அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர். என்ன ஜூலி, இந்த வாரம் எப்படி இருந்துச்சு? எப்படி 4 பாட்டு ரசிச்சிங்களா? சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பாடி புகழ்வோம் நிகழ்ச்சிக்கு வந்து 4 பாட்டு சூப்பராக பாடி கலகலப்பாக இருந்த நம்ம சென்ட் பிரான்சிஸ் சேவியர் சௌரிபாளையம் சர்ச் மறைக்கல்வி குழந்தைகளுக்கு அன்பு நேயர்களே, உங்கள் சார்பாகவும் ஜீவஜோதி கலை தொடர்பகம் மற்றும் மாதா தொலைக்காட்சியின் நன்றிகளும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இந்த வாரம் குழந்தைங்க ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தாங்க. அவங்கள ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பின பேரண்ட்ஸ், அவங்கள கூட்டிகிட்டு வந்த அவங்களுடைய கேட்டிசம் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். இந்த சேம் டைம் உன் வயசு குழந்தைலாம் எப்படி பாடுதுன்னு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களை திட்டாதீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம மாதா டிவி அப்புறம் நம்ம கோவை ஜீவஜோதி கலைத்தொடர்பத்தில் காத்துக்கிட்டே இருக்குது. அதனால் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். உங்கள் குழந்தைங்களும் சீக்கிரமே வந்து இங்கே பாட போகிறாங்க. அடுத்த வாரம் யார் யார் எவ்வளோ பாட்டு கொண்டு வராங்கன்னு உங்களோட சேர்ந்து நானும் காத்துட்ருக்க போகிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுறது நான் ஜெரோம். நான் ஜூலி. நன்றி, வணக்கம்.